பிக் பாஸ் வீட்ல வந்து பாத்தீங்கன்னா பவுரு அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வதி என்னுடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாவே இருக்கு. அவங்களுக்கு கொடுத்த ஒர்க்கவே அவங்க வந்து கண்டிப்பா அந்த இடத்துல செய்யாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் இனிமேல் வந்து சூப்பர் டீலக்ஸ்ல வந்து எந்த ஒர்க்குமே என்னால பண்ண முடியாது. அவங்க கேரக்டர்லாம் வந்து ரொம்ப சில்லியா இருக்கு. நான் ஒர்க் பண்றத வந்து அவங்க ரொம்ப வந்து குறை சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லி வராங்க. சொல்றது மட்டும் இல்லாம இனிமேல அந்த ரூமுக்குள்ளே நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி வராங்க. ஸோ பிக் பாஸ் விதிமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்த டாஸ்க்கை நம்ம கரெக்டாக செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிக் பாஸ் வீட்டில் ஜெயிலில் அடைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ரூல் இருக்கு. அது அவங்களுக்கு தெரியுமா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கிறாங்க. நான் இனிமேல் வந்து சூப்பர் டீலக்ஸ் ரூமுக்குள்ளே போய் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒரு கூட்டுற விஷயத்துல கூட வந்து இப்படி கூட்டாதீங்க அப்படி கூட்டாதீங்கன்னு சொல்லி என்னை கார்னர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்த கூட வந்து அவங்க ரொம்ப சிலியா நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதே ரூம்குள்ள வந்து நம்ம திவாகர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து எல்லா ஒர்க்குமே பாக்குறாரு. அவருக்கு அதே மென்டல் டார்ச்சர் இருக்கு. இருந்தாலுமே எல்லாமே அவர் சமாளிக்கிறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு தெரியும் இந்த டாஸ்க்ல வந்து நம்ம கண்டிப்பா கொடுத்து நம்ம செஞ்சுதான் ஆகணும். இல்லைன்னா கண்டிப்பா இதுக்கான பனிஷ்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. பட் ஆனா ஒரு ஆம்பளையா இருக்கவர் அவர் வந்து அந்த வீட்டுல எல்லா வேலையும் பார்க்கக்கூடியவரா இருக்கிறாரு. ஆனா பார்வதி வந்து அதை செய்யறதுக்கு அவங்க விரும்பவே இல்லை. அவங்களோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக ரொம்ப ரஃப்பாகவும் இருக்கு. ஸோ மக்கள்கிட்ட வந்து இவங்களோட வந்து எப்படி இருக்கு இவங்களோட பார்வைக்கு அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன்னா சிலர்கிட்ட வந்து இவங்களோட போல்ட்டை நினைச்சு சிலர் ஓட்டு போடலாம், சிலர் வந்து இவங்க மேல வந்து வெறுப்பா காட்டலாம், எது வேண்டாலும் நடக்கலாம். ஆனா வந்து அது நம்ம போக போக தான் தெரியும். அது மெயினா சொல்ல போனோம்னா வர சண்டே தான் நல்லா தெளிவா தெரியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி முடிச்சிடுறோம். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து கலையரசன் வந்து போல்ட் என்ன சொல்றாப்புன்னு பார்த்தீங்கன்னா, நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இந்த மெடல்ல எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டாப்ல. எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியமா போச்சு. என்னடா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அவங்கவுங்க எவ்வளவு வந்து தவம் இருந்து வாரீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஃப்ரேம் சொல்றாங்க. ஆனா இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு அது ஒரு மேட்டரே கிடையாது, என்கிட்ட ஏற்கனவே நிறைய மெடல் இருக்கு. பட் ஆனா வந்து என் பிள்ளைகள் வந்து ஸ்கூல்ல சேர்க்காதனால எனக்கு வந்து சின்ன பிரச்சனை இருக்கு. அதாவது வந்து என்னை வந்து எல்லாருமே வந்து ஆரோ சாமியார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அரோரா சாமியார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல இருந்து நான் விடுபடணும் அப்படின்னா நான் பிக் பாஸ்ல வந்து என்ன நான் மாத்தி காட்டணும் அப்படின்றக்காக தான் நான் வந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சொன்ன விஷயமா சரிதாங்க. பட் அதை வந்து அவரை வந்து இங்க ப்ரூவ் பண்ணணும்ல. ப்ரூவ் பண்ணி கிட்டத்தட்ட வந்து குறைஞ்ச ஒரு 30 days ஆச்சு இருந்தா தான் நல்லா இருக்கும். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கே கன்ஃபார்மா தெரிஞ்சு வச்சு இந்த வாரம் நம்மளை கழுவி பண்ணி விட்டுருவாங்க அப்படின்ட்டு. ஆனா எலிமினேட் பண்ணல வந்து அதிக ஓட்டு வந்து அவர் தான் வாங்கியிருக்காரு. ரெண்டாவது இடத்துல திவாகர் இருக்காரு. ஆனா திவாகர் வந்து சவுண்டு கொடுத்தாலும் கூட அவர் ஓரளவுக்கு வந்து ஃபன் பண்ணிட்டு போயிடுறாரு. அதனால அவர் தப்பிச்சுக்கிறாரு. ஆனா கலையரசனை பொறுத்த வரைக்கும் எந்த ரியாக்ஷன் வந்து ஷோல கண்டிப்பா தெரியல. பட் அங்க உள்ள ரூம்ல வந்து அவங்க வந்து மெயினா வந்து பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, கலையரசன் வந்து ஒரு பெஸ்டான ஆளு, அவர் பேசுற விஷயத்துல நான் நிறைய கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா என்ன சொன்னாரு என்ன வச்சாருங்கிறது தெரியல. ஆனா பார்வதி வந்து நம்ம கலையரசனுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. சரி பார்க்கலாம் அப்படி என்னதான் அவர் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா தெரியல. ஓட்டுல தெரிஞ்சு வரும் இல்லைங்களா. அதனால வந்து கலையரசன் விஷயத்தை வந்து நம்ம அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா பெண் நந்தினி அவங்கள நம்ம சொல்லவே வேண்டியதில்ல. இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து சூப்பர் டீலக்ஸ்ல வந்து அவங்களோட பொழுது அதிகமாக இருக்கு. அதுவும் வந்து பார்க்க அவங்களுக்கு சுத்தமாக செட்டே ஆகலை. பயங்கரமா ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, நீ என்ன கன்வின்ஸ் பண்ணாலும் என்னால் வந்து எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. நான் வந்து எனக்கு என்ன பிக் பாஸ் கொடுக்குறாங்களோ அந்த தண்டனையை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி முடிச்சிடறாங்க. ஸோ அவங்க வந்து எல்லாத்துலேயும் வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னா, நந்தினி ரொம்ப போல்டா ரொம்ப பிரினாஸ் பண்ணக்கூடிய பொண்ணா இருக்கு. இணையவே திரும்ப வந்து வேலை வாங்குறதுக்கு என்னென்னமோ ஐடியா பண்ணி பார்த்துச்சு. ஆனால் நான் அதுல எல்லாம் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி வராங்க. சரி அப்படி என்னதான் அதுல வந்து அவங்க சொல்லி வச்சாங்க அப்படின்னா அவங்க ஆர்டினரியா பேசின மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து மரபும் மன்னிப்பு அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணீங்க. ஸோ வந்து மறந்துட்டு நீங்க திரும்ப வந்து ஒர்க் பண்ண வரீங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு தான் அவங்க அந்த ஆங்கில பேசியிருக்காங்க. ஆனா அது உண்மை கிடையாது. மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்மளுக்குள்ள வந்து வெளியில வந்து அந்த சகஜமா நம்ம பேசுறதுக்கான வாக்கியம். பட் ஆனா ரூம்குள்ள நான் வரமாட்டேன் அப்படிங்கிற வந்து தெளிவா சொல்றாங்க நம்ம பார்வதி. அதே நேரத்தில் வந்து இங்கே அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சபரி சபரி எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து சபரி என்னுடைய வேலையை வந்து அவர் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. ஆனா வீட்டுக்குள்ள வந்து பார்வதி பண்ண அந்த ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ப்ளே பண்ணி பேசும்போது இங்க வாட்டு பிடிக்கிறதுக்கு இவங்க தடுமாறிடுறாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா மொத்த முழு போக்கஸும் வந்து முழுக்க முழுக்க வந்து பார்வதி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பயங்கரமா பண்றாங்க. அது எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறது தெரியல. இந்த வாரம் கண்டிப்பா விஜய் சேதுபதி சார் வந்து கண்டிப்பா பார்வதி வந்து பேசுவாரு. ஆனா அதை எந்த மாதிரி எடுத்து சொல்ல போறாரு அப்படின்னு தெரியல. ஏன்னா முழுக்க முழுக்க பார்வதிட்டு தப்பு நிறைய இருக்கு. அதே நேரத்துல வந்து நம்ம அடுத்த கண்டென்ட் யார் அப்படின்னு பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா நம்ம வந்து இவங்கள சொல்லலாம்.
ஜெமியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப போல்டா எப்பயும் வந்து அவங்க உள்ள ஒரு டஃப் கொடுக்குற ஒரு கண்டென்ட்டா தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா டாஸ்க் கொடுத்தா கூட அதுல வந்து அவங்க முழுமுச்சா செய்யக்கூடிய ஒரு ஆளா இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்கள்ட்ட போல்ட்னஸ் அதிகமா இருக்கு. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல வந்து அதிகமா வந்து நல்ல ஒரு கண்டென்ட் போல்டா செய்யக்கூடிய இடத்துல வந்து அவங்களும் ஒருத்தரா வந்து ஜெமி வராங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கண்டென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டாக ரொம்ப அமைதியாக இருக்காங்க. பிரவீன் காந்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லவே வேண்டியது இல்லைங்க. டைரக்ஷன் அவர் என்ன சொல்லி வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இருந்தேன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் ஏற்படுத்தி கொடுத்துன்னு சொல்லி அவர் ஒரு கண்டென்ட்ல வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. ஸோ ஓட்டு வந்து எனக்கு எதிராக யாரும் போடாதீங்க அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லி வர்றாரு நம்ம பிரவீன் காந்தி. நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது வந்து இந்த ஷோ பார்க்குற மக்களுக்கும் காட்டுமே உங்களுக்கும் காட்டுமே அப்படின்ட்டு மக்கள்கிட்டயே அவர் பிரெயின் வாஷ் பண்றாரு. ஒருபடி மேலே போய் பாருங்க அவரோட கேரக்டர் எப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே சைலண்டா சத்தம் இல்லாம அப்படியே அழகா சொல்றாரு ஓட்டு எனக்கு நீங்க போடுங்க அப்படின்னு மக்கள்கிட்ட அவர் ரெக்வெஸ்ட் பண்றதை வந்து அழகா பார்க்க முடியுது. அதே இடத்துல வீட்டுக்குள்ளேயே வந்து எனக்கு நீங்க வந்து நாமினேஷன் பண்ணாதீங்க, என்னை வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு என்னை வந்து கை கொடுத்து கூட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நான் இருப்பேன், உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டேலண்டா ரொம்ப தெளிவா சொல்றாரு. பட் எல்லாருமே வந்து பிரவீன் காந்தியை வந்து ஒரு கார்னர் பண்றாங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் ஏஜ் கூடுதலா இருக்காரு, நம்மளோட அளவுக்கு அவர் மிங்கிள் ஆக மாட்டாரு. ஸோ அவரை வந்து நம்ம அடுத்தடுத்த இதுல வந்து காலி பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு எல்லாரும் சொன்னாலும் கூட பிரவீன் காந்தி வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு, நான் வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்ட்டு. இந்த சூப்பர் டீலக்ஸ்ல வந்து அவரை வெளியேற்றுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணாங்க. ஆனா அவர் மாட்டின்ட்டாரு. ஆஹா, என்னை வந்து நீங்க ஏற்கனவே ஒரு தடவை நான் அப்படி சொல்லிதான் நீங்க எல்லாரும் வந்து என்னை நாமினேஷன்ல கொண்டு வந்தீங்க. இந்த ட்ரிப் நான் அந்த வாய்ப்பை யாருக்கும் கொடுக்க மாட்டேன், என்ன இதுல இருந்து விட்டுருங்க, நீங்க யாராச்சும் ஒரு ஆளை வந்து சூப்பர் டீலக்ஸ்ல வெளியே போய்க்கிங்க அப்படி மாதிரி சொன்னதுனால தான் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பிரவீன் காந்தி வந்து தப்பிச்சாரு. ஸோ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டேலண்டாக இருக்காருன்னு பாருங்க. சைலண்டாக சத்தமே இல்லாமல் ரொம்ப ஒரு தெளிவான ஒரு பொசிஷனில் இருக்காரு. ஸோ பிரவீன் காந்தியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூடுதலாக வந்து ஒரு 50 நாள் வரைக்கும் அவரை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுதாகர் வந்துட்டு வந்து கற்சல்கள் வந்து நிறைய இருந்தாலும் கூட சில இடங்களை வந்து ஃபன் பண்ணி தப்பிச்சுட்டே போயிடுவாரு. நிறைய ப்ரொவைட் பண்ணுறாரு. ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இது வந்து நிறைய இருக்கு. ஸோ அவருக்கு வந்து ஓட்டு கண்டிப்பாக உலகம். இந்த வாரம் கலியரசன் போனாலும் அடுத்த வாரம் நிச்சயமா பார்வதி வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து அவங்க மேல வந்து ஒரு வெறுப்பை வச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து வேலை செய்யறதுல கூட வந்து அவங்க ஒரு கௌரவம் பாக்குறாங்க, அதாவது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் பாக்குறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துட்டாவே அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிக் பாஸ் வீட்ல வந்து எல்லாருக்கும் எல்லா வேலையும் பொதுவானது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா பாரு வந்து அதை செய்யறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னு கேட்டீங்கன்னா நம்ம பழைய பிக் பாஸ் காயத்ரியை காட்டிலும் இவங்க 100 மடங்கு வருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு உங்களோட போக்கஸ் வந்து பயங்கரமா இருக்கு, ரொம்ப ஹெட் வெயிட்டா இருக்கு. பார்க்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் வருத்தமான விஷயமா தான் இருக்கு. பட் பார்க்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் டாஸ்க் ஆரம்பிக்கல. டாஸ்க் ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு வந்து வேகம் அதிகமா இருக்கும். டாஸ்க் உள்ள வந்து ஒவ்வொருத்தவங்க எப்படி விளையாடுறாங்க, ஒவ்வொருத்தவங்களோட மோட்டிவேஷன் எப்படி இருக்குங்கிறத வந்து இன்னையில வந்து டாஸ்க் போடுவாங்க. இன்னையிலேருந்து நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சு வரும். அதே நேரத்தில் வந்து தப்புகள் பண்ண விஷயங்கள்ல யார் யார் என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற வந்து பிக் பாஸ் வீட்டில் வந்து நம்ம சாட்டர்டேவும் சண்டேவும் வந்து விஜய் சேதுபதி வந்து எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி காட்டுவார். நிறைய இடத்துல தப்பு பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து விதிமுறைகள் பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சொன்ன விஷயத்த வந்து நிறைய பேர் கேட்கவே இல்லை. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயத்த தான் பேசுறாங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி இது பண்றாங்க. சுத்தமா வந்து யாருமே அதை கேட்கறது இல்லை. கிச்சன் டீமா இருக்கட்டும், சூப்பர் டெலிக்ஸ் டீமா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல வந்து விதிமுறைகள் வந்து நிறைய இருக்கு. ஸோ இன்னும் சொல்ல போனோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் சண்டை வந்து போட்டுக்கிறாம நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீக் முழுக்கும். இது எல்லாமே கண்டிப்பா வந்து பிக் பாஸ் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு. இவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனையை கொடுத்து இவங்களுக்குள்ளே ஒரு கலகத்தை கொடுத்து இவங்க மனசுக்குள்ள இருக்கிறத வெளில கொண்டு வர்றது தானே பிக் பாஸோட வேலை. கண்டிப்பா வந்து அதுல வந்து அவங்க மாறுபடவே மாட்டாங்க. இது வந்து அநேகமா அடுத்த வாரம் ஸ்டார்டிங்ல இருந்தே இது வர ஆரம்பிச்சிடும். இன்னும் சொல்ல போனோம்னா இப்ப இந்த வாரமே வந்து கலையரசனே வந்து ஓப்பனா வந்து தன்னுடைய வெறுப்பை ஓப்பனா சொல்லிட்டாரு. நான் இந்த வாரமே அதிகமா எலிமெண்ட் ஆயிருவேன், என்னை எல்லாருமே வந்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும் போது நான் என்ன செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி இந்த வாரமே பேசியிருக்காரு கலையரசன். அப்படிங்கும் போது அடுத்தடுத்து வர காரணம் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால தாங்கவே முடியாது. அடிச்சு பிடிச்சி வெளியில வரக்கூடிய ஒரு இதை வந்து கண்டிப்பா பிக் பாஸ் வீட்ல நடக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனல்ல பாருங்க, லைக் பண்ணுங்க.